ஆயிருப்பேன், பட் கொலை கேஸில் உள்ளே போயிடுவேன், பரவாயில்லையான்னு ஏன்னு சொன்னாங்க. சரியாக நடிக்கலாம் கோவம் வரும், எதுக்கு இது தொல்லை, பெஸ்ட்டு நடிகனாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. டைரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம். நவீன்லாம் என்கிட்ட அதாவது என்னை நினச்சிக்கிட்டு மாட்டிகிட்டு தவிப்போமோன்னு நான் ஒன்றுமே பேசவே இல்லை. ஸ்டார்ட் கேமரான்னு ஆக்ட் பண்ணுவேன், கட்டுன்னு போய் உட்காந்துருவேன். எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாப்புல சாமிநாதன். என்ன ஒன்றுன்னா 4 நாளைக்கு கேட்டு 2 நாள் தான் யூஸ் பண்ணி அனுப்புவார். 2 நாள் இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி இப்படி தான். பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ கூட பேசும்போது சொன்னீங்க, இந்த படத்தில் தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி 2 முட்டியும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய 51 வருஷத்தில் படமே ஷூட்டிங் என்னால் கேன்சல் ஆனது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் என்னால் முடியலப்பா வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன். ஏன்னா இதில் தான் இந்த படிக்கட்டு ஏறாமல் முடியாமல் பண்ணதெல்லாம் வந்து சாமிநாதன் தான் காரணமே. சாமிநாதன் தான் படிக்கட்டில் இப்போ டக்குன்னு ஏற முடியல, அதை பிடிச்சி தான் ஏறணும். ஏன்னா அது பார்த்தா நம்மளால உடனே பாதாரவி தாங்கி ஏறி வந்தாங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க. எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமாவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் சொன்னேன், டப்பிங் யூனியன் எலெக்ஷன் அப்போ தான் அந்த கால் ஆப்ரேஷன் ஆகி க்ரச்சஸோடு போனாங்கள. ஒன்றும் சாவலியாடாங்க அப்படின்னு கேட்டாங்க.